சுற்றுலா சென்ற இடத்தில் ஹாயாக அமர்ந்து கையில் சிகரெட்டோடு காஃபி அருந்தும் காட்சி இல்லை. பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறைக்குள் கொலை வழக்கில் கைதான பிரபல நடிகர் தர்ஷன் சிறைக்குள் உள்ள பிரபல ரவுடிகளோடு அமர்ந்து பேசிக்கொண்டு காஃபி குடிக்கும் காட்சிதான் இது. சிறைக்குள் உள்ள கைதிகளோடு வீடியோ கால் பேசிக்கொண்டும் காஃபி சிகரெட் என வெளியில் இருப்பதைப் போல சொகுசாகவும் வாழ்ந்து வருவதாக புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. பரப்பன அக்ரஹார சிறையில் என்ன நடக்கிறது? நடிகை பவித்ராவை வலைதள பக்கங்களில் விமர்சனம் செய்ததாக ரேணுகா சுவாமி என்ற ரசிகர் கொல்லப்பட்டார். தனது காதலியான பவித்ராவுக்கு தொல்லை கொடுத்ததால் கூட்டாளிகளோடு சேர்ந்து அடித்து உதைத்து கொடூரமாக கொலை செய்ததாக நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது காதலி பவித்ரா உள்ளிட்ட மேலும் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களாக தர்ஷன் பெங்களூரு நகரில் உள்ள பரப்பன அக்ரஹார மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தர்ஷன் சிறையில் முக்கிய ரவுடிகளோடு சொகுசாக அமர்ந்து கையில் சிகரெட்டோடு காஃபி அருந்தியவாறு இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்ஷனுக்கு அருகில் கேங்ஸ்டர் வில்சன் கார்டன் நாகா, தர்ஷனின் மேலாளர் மற்றும் ரேணுகாசாமி கொலை வழக்கில் கைதான நாகராஜ் மற்றும் குல்லா சீனா ஆகியோர் அமர்ந்துள்ளனர். சிறைக்குள் இருந்தபடியே சிறைக்கு உள்ளே உள்ள ரவுடிகளோடும் வெளியே உள்ள ரவுடிகளோடும் வீடியோ காலில் அவர் பேசியுள்ளார். இந்த வீடியோவும் இணையத்தில் கசிந்தது. போட்டோ மற்றும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சிறையில் சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் ரேணுகா சுவாமியின் தந்தை சிவகவுடா இந்த புகைப்படம் தொடர்பான தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறைத்துறை கூடுதல் ஐஜி ஆனந்த் ரெட்டி விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என்று சிறைத்துறை உயர் அதிகாரி மாலினி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த புகைப்படம் வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் இந்த போட்டோ வீடியோக்கள் இணையத்தில் எப்படி கசிந்தது என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே தர்ஷனின் போட்டோ வீடியோ விவகாரத்தில் 7 சிறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து கர்நாடக காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.